நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நண்பர்களே, இனிய காலை வணக்கம். தமிழகத்தின் பண்டைய நாட்டுப்புற பாடல்கள் அமைப்பிலே திருவாசகத்தின் 12வது பகுதியாகிய திருச்சாழல் பாடல்கள் கேள்வி பதில் வடிவில் அமைந்திருக்கின்றன. பாமரரும் மற்ற மதத்தாரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் சிவபெருமானின் எளிமையையும் பேராற்றலையும் பரம்பொருள் தன்மையையும் அழகாக வெளிப்படுத்துகின்றன. மாணிக்க வாசகர் எழுப்பும் கேள்விகளுக்கு இளவரசி அளிக்கும் பதில்களாக இந்த பாடல்கள் பெண்கள் பாடுவது போலவே அமைந்திருக்கின்றன. முதல் 5 பாடல்கள் பெண்கள் இறைவனின் திருவிளையாடல்களை, கருணை, ஞானம் ஆகியவற்றை மனதை தொடும் விதத்தில் பாடியிருக்கிறார்கள். இன்று திருச்சாழல் 6 முதல் 10 வரையிலான பாடல்களை பாடி அந்த தெய்வீக அனுபவ பயணத்தை தொடரலாம். பாருங்கள். பாடல். அலரவனும் ஆளவனும் அறியாமே அழலுருவாய் நிலமுதற்கீழ் அண்டம் முற நின்றதுதான் என்னேடி கேள்வி. நிலமுதற்கீழ் அண்டமுற நின்றலனேல் இருவருந்தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார்கான் சாழலோ. கேள்வி கேட்பது என்னவென்றால், தோழியே, பிரம்மனும் திருமாலும் திகைப்படையும்படி தேடி அறியாவண்ணம் அழற்பிழம்பு வடிவினாய் பூவுலகம் முதல் பாதாளம் வரை அண்ட முடிவாக பொருந்த நின்றது எந்த காரணத்தினால் சொல் என்று கேட்கிறார். அதற்கு பதிலாக, அவ்வாறு அவன் நிற்காவிடில் அவர்கள் இருவரும் அறியாமையால் ஏற்பட்ட அகங்காரத்தை எப்போதுமே விட்டிருக்க மாட்டார்கள் என்று பதிலாக கூறுகிறார். அடுத்தது பாடல். மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமதி என்னேடி கேள்வி. இது பதில். சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்தலனேல் தரணியெல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாஞ்சாழலோ. தோழியே, பார்வதி தேவியை தனது திருமேனியில் ஒரு பாகத்தில் வைத்திருந்தும் மற்றொருத்தியை நீர் வடிவாக அவனுடைய சடையில் சென்று பொருந்தியது எந்த காரணத்தினால்? அதற்கு பதில், நீர் வடிவாக அவன் சடையில் அவள் கங்கை பாய்ந்திராவிடில் உலகமெல்லாம் அந்த நீர் வேகத்தில் பரவி பாதாளத்தில் அழுந்தி பெருங்கெடுதி உண்டாகி விடும் என்பதால் தான் இறைவன் அந்த கருணையை செய்தான் என்று சொல்கிறார். அடுத்த பாடல். கோலாலமாகி குறைகடல்வாய் அன்றெழுந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி. இதற்கு பதில், ஆளாளம் உண்டியலையில் அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுபர்கண் சாழலோ. கேள்வி என்ன என்றால், தோழியே, அந்த காலத்தில் ஆரவாரத்துடன் ஒலிக்கின்ற கடலில் தோன்றிய ஆலகால விடத்தை உண்டதனால் அவன் பெருமைதான் என்ன? அதற்கு பதில், ஆலகால விடத்தை அவன் உண்டிராவிடில் பிரம்மதேவன், திருமால் உள்ளிட்ட மேன்மையுடைய தேவர்கள் மற்றும் உயிர்கள் அனைவரும் விடத்தால் இறந்தொழிந்திருப்பார்கள் அல்லவா என்று பதில் சொல்லுகிறார். அடுத்த பாடல். என்பால் உகந்தாடும் தில்லை செற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன் காணியேடி. அதற்கு பதில், பெண்பால் உகந்தலனே பேராய் இருநிலத்தோர் விண்பால் யோகைதி வீடுபர்கண் சாழலோ. கேள்வி என்னவென்றால், தோழியே, தென் திக்கை நோக்கி ஆடுகின்ற தில்லை சிற்றம்பலமுடையவன் பெண்ணின் பாகத்தை விரும்பினான். அதனால் அவன் பெரிதும் பித்து கொண்டவன் அல்லவா? இதை கேட்டவுடன் பதில் சொல்கிறார். அறிவிலி பெண்ணே, அவன் பெண்ணின் பகுதியை விரும்பாவிடில் பெரிய நில உலகில் உள்ளோர் விண்ணுலகம் அடைவதற்குரிய யோக நிலையிலேயே நின்று அதனை முற்றுவிக்க மாட்டாமல் இறந்து போவார்கள் என்று சொல்கிறார். அதாவது, சிவன் பெண் சக்தி அம்சத்தை தன்னுள் கொள்ளாவிட்டால் உலகை படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற தொழில்கள் நடக்காது. அவன் சக்தியை ஏற்றது பித்தனாக தெரிந்தாலும் அதுவே பிரபஞ்சத்தின் சமநிலைக்கும்
தேவர்கள் மக்களின் உயிர் வாழ்விற்கும் அவசியமான சிவசக்தி இணைவு என்று இந்த பாடல் விளக்குகிறது. அடுத்த பாடல், தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனே ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் என் காணேடி. பதில், ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள் வானுந்து தேவர்கட்கோர் வான்பொருட்கான் சாழலோ. கேள்வி என்னவென்றால், தோழியே, முடிவில்லாத பெரியோன் அவன் என்று உன்னால் சொல்லப்பட்ட இறைவன் தன்னை விரும்பி அடைந்த நாய் போன்ற தன்மையுடைய என்னை இன்பக் கடலில் திளைக்கச் செய்தது என்னடி என்று கேட்டார். அதற்கு அவன் சொல்கிறாள், உன்னை மட்டுமல்ல, உணர்வோர் யாவரையுமே இன்பக் கடலுள் திளைக்கச் செய்யும் திருவடிகள் விண்ணுலகத்தில் வாழ்கின்ற தேவர்களுக்கு கிடைப்பதற்கு அறியாத ஒப்பற்ற பெரும் பொருளாகும் என்று கூறி இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி, என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.